அம்மா டைம் ஆச்சுமா. இதோ வந்துட்டேன்டா. சீக்கிரம் வா. கண்ணா நேரத்துக்கு சாப்பிடணும் புரியுதா? அத்த இந்த வீட்டு ரவுடி போலீஸ் இருக்காரா போயிட்டாரா? ஏன் ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தாதா? அந்த பயத்துல தானே பயந்து வர. போயிட்டாருல? எல்லாம் போயிட்டாரு. ஆமா இப்ப எதுக்கு வந்த? இந்த சுமதி சமைக்காம வெளியே போயிட்டா. பசிக்குதத்த. அதான் ஒரு வாய் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். இருந்த எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன். இங்க எதுவுமே மிச்சம் இல்ல. தோ இது இருக்க. யோ இத அவ ஆபீஸ் கொண்டு போறதுக்காக வச்சிருக்கா. ஏன் என் பையன் மத்தியானம் பட்னியாவா இருப்பான்? நீ இங்கே வெயிட் பண்ணு. ஓகே சார். இவன் எதுக்கா இங்க வரா? எதுக்கு வருவாரு? ஒரு வாய் காப்பி சாப்பிட்டு போலாம் தான் வருவாரு. பின்ன உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக வருவாரு. யோ வாயை முட்டு சும்மாரி. நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னு வை, உன்னை கொன்னுடுவேன். வணக்கம் மாமா சார். வா ரத்னா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. காஃபி சாப்பிடுறியா டிஃபன் சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அண்ணே. நான் கேட்ட மட்டும் எதுவும் சொன்னீங்க? மாப்பிள்ள கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்புறம் ரத்னா, அந்த முடி மேட்டரை விசாரிக்கிறேன்னு சொன்னியே, யாரையாவது கண்டுபிடிச்சியா? அது சம்பந்தமா விசாரிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு எதுக்குப்பா இங்க வந்திருக்க? நான் விசாரிக்க வேண்டியதே உங்க 2 பேரையும் தான். ஆஹா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இவங்களையே விசாரிக்க வந்துட்டீங்களா மாமா சார்? யோ நீ கொஞ்சம் வளராம இரு. என்னப்பா இதெல்லாம்? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா அண்ணே, நான் கல்யாண வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்தேன். அதுல இவன் அங்கங்க சதீஷோட பேசிக்கிட்டே இருக்கான். மேடையில இருந்து அவங்க இறங்குறப்ப கூட அவங்க கூட பேசிட்டு இருந்திருக்கான். நான் ஏற்கனவே விசாரிச்சப்ப எனக்கும் சதீஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னான். அவங்க கூட பேசினது கூட இல்லைன்னு சொன்னான். அந்த வீடியோல என்னவோ அவனும் இவனும் ரகசியமா பேசிக்கிட்டே இருக்காங்க. மண்டபத்துக்குள்ளே இவங்க நிறைய இடத்துல கூடி கூடி பேசிட்டே இருக்காங்க. ரிசப்ஷன் மேடையில இருந்து அவன் இறங்குறப்ப கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் கொடுத்து ஜாலியா பேசிக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் கட்டாயம் இருக்கு. 2 பேத்தையும் விசாரிக்கணும்னு சொன்னீங்களே மாமா சார், அப்போ அத்தையை விசாரிக்க மாட்டீங்களா? இவங்களையும் தான் விசாரிக்கணும். இவங்களும் கண்ணனும் என்னமோ பேசிக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது வரைக்கும் நீங்க எதையோ மறைச்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, செத்து போனவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்னப்பா இது? பெத்த தாய் மாதிரி சோறு போட்டு வளர்த்தனே, அதுக்கு நீ காட்டுற நன்றி இதுதானா? எனக்கு சத்தியம் இந்த கொலையை பத்தி ஒண்ணும் தெரியாது ரத்னா, என்ன நம்பு. என்கிட்டயே இவ்வளவு மறைச்சிருக்கீங்களா? அப்பா நீங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்களா அத்தை? அந்த சதீஷ் கூட சேர்ந்து நீங்க பல வேலை பார்த்திருக்கீங்க. அன்னைக்கு நான் விளையாட்டா கேட்டப்ப கூட என்ன முறைச்சிங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? போ யோ, எந்த நேரத்துல வந்து எதை உளறதுன்னு விவசாயம் இல்லையா? ரத்னம், நான் உன் அண்ணிப்பா, அம்மாவுக்கு சமம் இல்லையா? என்ன போய் நீ இப்படி சந்தேகப்படலாமா? நீங்க அண்ணியா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் நான் சந்தேகப்படதான் செய்வேன். ஒண்ணு, இந்த கொலையில உங்களுக்கு தொடர்பு இருக்கணும், இல்ல அந்த கொலை செஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால உங்களை விசாரிக்க கூட்டிட்டு போக வந்தேன். 2 பேரும் கிளம்புங்க. அத தைரியமா போங்க அத்தை. ரத்னம், விசாரணைனா என்ன மாதிரி விசாரணைப்பா? அதான் இந்த போலீஸ் எல்லாம் மண்டக படி கொடுத்து விசாரிப்பாங்களே, அந்த விசாரணை தான் இல்லையா மாமா சார்? உண்மையை நாங்க கேட்கிறப்பவே சொல்லிட்டா யாரும் அடிக்க மாட்டாங்க. நான் தான் உண்மையை சொல்றேன்னு சொல்றேன்ல, அங்க ஏன் கூட்டிட்டு போய் விசாரிக்கணும்? இங்க வச்சு விசாரிக்கலாம்ல. அதுக்கெல்லாம் சில எக்ஸ்பர்ட் வருவாங்க, அங்க வச்சு விசாரிக்கிறதா முறை. வாங்க. ரத்னம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு கண்ண மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நீங்க முதல்ல இருந்தே இந்த கேஸ்ல தேவையில்லாம ரொம்ப ஆர்வம் காட்டுனீங்க. உமாக்காவையும் பூமிகாவையும் மாட்டி விட ரொம்ப ஆர்வம் காட்டுனீங்க. அந்த முடி அவங்க 2 பேர் முடி இல்லைன்னு சொன்னதும் பயங்கரமா அப்செட் ஆனீங்க. இதுல உங்க முடிவும் மேட்ச் பண்ணி பார்க்க அனுப்பிச்சிருக்கேன். இந்த விசாரணை முடியறப்ப அந்த ரிசல்ட் வந்துடும். என்னோட முடியா? என்னோட முடிய எப்படிப்பா எடுத்த? ஐ அம் சாரி. உங்களுக்கு தெரியாம உங்க முடிய மாமா சார் தான் எடுத்துட்டு வர சொன்னாரு. நானும் ஏதோ மந்திரிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வர சொன்னாருன்னு நினைச்சேன். உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் கேட்டாருன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன். படுபாவி. ஏன்பா
முடி எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்குவ? ஆ? என்னோட முடி எடுக்கிறதுக்கு இந்த கூறு கட்டவனை யூஸ் பண்ணிக்குவ? இதெல்லாம் நியாயமே இல்லப்பா. என்ன பண்றது நீ? போலீஸா வேலை பாக்குறேன், போலீஸ் வேலையை பார்த்து தானே ஆகணும். இப்ப வர்றீங்களா? கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? நீங்களா என் கூட வந்தா ஏதோ குடும்பம் கூட ஈஸ்வரி போறாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா உங்க மானம் போயிடும். எப்படி வசதி? அத்தை பேசாம போயிருங்க அத்தை. அத்தை உங்களுக்கு நல்லது. மாப்பிள்ள, எங்களுக்கு துணையா கொஞ்சம் கூட வாங்கல. ஐயோ ஐயோ, உங்க பொண்ணு கூப்பிடுறா. என்ன சொல்லும்? என்னது? உடனே வரணுமா? வந்துடுறேன் அத்தை. நான் போகணும். உங்க பொண்ணு கூப்பிடுறா அத்தை. போயிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. மாமா சார் பத்திரமா கூட்டு போங்க. சுமதி வரீங்களா? என்னடா இது? என்னம்மா இது? ஏறுங்க. போ. உட்காரு. ஏமா ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு லேட்டா வர? வீட்ல எல்லாம் யாரும் இல்ல. அத்தையும் பூமிகாவும் கடைக்கு போயிருக்காங்க. என்னடி விஷயம்? எதுக்கு என்ன வர சொன்ன? உன்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சிருச்சா? தெரிய வேண்டிய என் புருஷன் மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்லமா. இந்த வீட்டுக்கு அப்பப்ப வந்துட்டு கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தின்னுட்டு போவாளி ஈஸ்வரி. அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, என்னடி சொல்ற? ஆமாமா, 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. வயிறு இன்னும் மேடு தட்டலையேன்னு கேக்குறா. ஆமால, இத நான் கூட யோசிக்காம விட்டுட்டேன். நம்ம யாரும் யோசிக்காததெல்லாம் அந்த ஈஸ்வரி யோசிக்கிறா. என்னை கண்டாலே நடுங்குற அளவுக்கு வச்சிருந்தேன். இன்னைக்கு என் வயித்த பத்தி கேட்டதுமே எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. அவ கேட்டதுல என்னடி தப்பு? இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. சந்தேகம் வரத்தானே செய்யும். அதுக்காக இவளுக்கெல்லாம் பயப்படணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தாமா? வேண்டாமா, பேசாம எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நான் தலை நிமிர்ந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவ. இதுக்கு மேல எவ முன்னாடியும் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த விஷயத்த சொல்லித்தாண்டி ஆகணும். ஆனா அத சமயம் பார்த்து சொல்லணும். அன்னைக்கு வேலைக்காரியோட மருமக கருவை கழிச்சிட்டான்னு மாப்பிள்ளை எப்படி கொதிச்சு போய் பேசினார் பார்த்தல? அப்படிப்பட்டவருக்கு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அதுக்காக எத்தனை நாளைக்கு இதெல்லாம் மறைச்சுக்கிட்டே இருக்கிறது? திரும்பவும் வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணாங்கன்னு வை, எல்லாம் தெரியதானே போகுது. நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கே சொல்லிடுவோமா? எது நடந்தாலும் நடந்துட்டு போகட்டும். அது சீக்கிரமா நடக்கட்டும். எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்குமா. செய்யறதே செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா பேசுற நீ? நாளைக்கே வாழா வட்டியா வந்து உக்காந்துட்டேனா நானும் சேர்ந்து தாண்டி அனுபவிக்கணும். உனக்கு என்ன? நீ தலையை செலுப்பிக்கிட்டு எல்லாரையும் குத்த சொல்லிட்டு வந்துருவ. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை தாண்டி கேள்வி கேட்பாங்க. நானும் உங்க அப்பாவும் தானே பதில் சொல்லி ஆகணும். ஐயோ, உன்னோட பெரிய எரிச்சலா இருக்குமா? இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க வெளியே அனுப்ப முடியாதுன்னு தெரியும்ல. அப்புறம் கோர்ட்டு சட்டெல்லாம் எதுக்கு இருக்கு? அப்படியோ அரைஞ்சேனா பாரு. இன்னும் கோர்ட்டு கேஸ் மட்டும் தாண்டி பாக்கி. இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா அவங்க ஒன்ன கேள்வி கேட்க மாட்டாங்கடி. என்னையும் உங்க அப்பாவையும் தான் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. என்ன விடு, உங்க அப்பா எப்படி கூனி குறுகி போயிடுவார் நினைச்சு பாத்தியடி? வாமா. அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஏ, என்ன கவிதா? இல்லம்மா, நான் அக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்காக தான் சீக்கிரமா வந்தேன். அக்கா, கொஞ்சம் தனியா வரீங்களா? ஏய், என்கிட்ட என்ன பேச போற? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. எங்க வீட்ல அத்தை யாராவது இருப்பாங்க. ரூம்ல போய் பேசலாமே. அவங்க 2 பேரும் கடைக்கு போயிருக்காங்க. என்ன விஷயம்னு இங்கேயே சொல்லு. உங்க கர்ப்பம் சம்பந்தமா பேசணும்க்கா. ஏய், என்ன வாய்க்கு வந்தபடி உளர்ற? ஏய், சும்மா
சும்மா இருடி, யாராவது வந்துட போறாங்க. வா வாமா வா. வா வா கவிதா வா. வா கவிதா, சொல்லுமா, என்ன விஷயம்? எதா இருந்தாலும் எனக்கு தெரியணும், சொல்லு. அவந்திகா அக்கா இப்ப கர்ப்பமா இல்லம்மா. கருவை கலைச்சிட்டாங்கம்மா, அது உங்களுக்கு தெரியுமா? கவிதா, உனக்கு எப்படி தெரியும்? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுமா இன்னைக்கு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்க அத்தையோட ஃப்ரெண்ட் அமுதா டாக்டர் இன்னொரு டாக்டரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா, ஏங்கா இப்படி பண்ணீங்க? குழந்தைங்கிறது தெய்வம் இல்லையா? கலைக்கிறது தப்பு இல்லையா? அதுவும் ஒரு கொலை தானே. இவ கலைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கலைக்கவே விட்டுருக்க மாட்டேன். இந்த பாதைக்கு சொல்லாம கொல்லாம செஞ்சுட்டு வந்துட்டா. சரி பண்ணிட்டீங்க, அத உடனே வீட்ல சொல்லிருக்கலாமே. அத்தையும் மாமாவும் பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு எவ்வளவு ஆசையா இருக்காங்க. நட்ராஜ் மாமா பிறக்க போற குழந்தைய நினைச்சு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயம் தெரிய வந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? உனக்கு புண்ணியமா போகும். யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா. சொன்னா என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை பாழா போயிடும். ஐயோ, என்னம்மா இப்படி பேசுறீங்க? என் சொந்த அக்காவோட வாழ்க்கையையும் தங்கச்சி வாழ்க்கையையும் நானே பாழாக்குவேனா? சொல்லுங்க கவிதா, நீ தங்கமான பொண்ணுமா. மனசுக்கு கேக்கலம்மா. ஐயோ, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தா அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பதறி போய்தாம ஓடி வந்தேன். என்னடி, நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனில கடன் வாங்கினதை நான் பெருசு படுத்தினேன். நீ இந்த விஷயத்துல நல்லவ மாதிரி நடந்து ஸ்கோர் பண்ண பாக்குறியா? பாவி பாவி, என்னைக்குடி உன் வக்கர புத்தி போகும்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, கவிதா நிலைமையில நீ இருந்திருந்தா நீ அவளை நிச்சயம் காட்டி கொடுத்திருப்ப. அவளா இருக்கவே உன் மேல இறக்கப்பட்டு பேசிட்டு இருக்கா. அவ மேல நீ நன்றி காட்ட வேண்டாம். இப்படி அடி சுருக்கு சுருக்குன்னு பேசுவ. அம்மா, அக்கா தானேம்மா, பேசிட்டு போட்டுமா. இப்போ இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறீங்க? அத நினைச்சுதான் நான் தெரியாம தானே கவலைப்பட்டேன். அல்லும் பகலுமா தவிச்சுட்டு இருக்கேன் நானு. ஏமா கவலைப்படுறீங்க? ஒரு தப்பு பண்ணியாச்சு, அதுல இருந்து வெளியில வரத பத்தி யோசிங்க. தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இப்ப என்ன கேட்டு போச்சு? அக்கா இப்ப நினைச்சாலும் இந்த பிரச்சனையை ஈஸியா சமாளிக்கலாம். என்னம்மா சொல்ற? எனக்கு புரியல. அது எப்படி நான் சமாளிக்க முடியும்? சிம்பிள்கா, உங்களுக்கு என்ன வயசா போச்சு? இப்ப நீங்க நினைச்சாலும் மறுபடியும் கர்ப்பமாக முடியும். நீ சொல்றது நல்லாதாம்மா இருக்கு. ஆனா எப்படிமா நடக்கும்? நடக்குமா? அக்கா நினைச்சா கட்டாயம் நடக்கும். கொஞ்ச நாள் தள்ளி போனாலும் அக்கா நிச்சயமா கர்ப்பமாக முடியும். மறுபடியும் அக்கா கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொன்னா பெருசா அதிர்ச்சியாவே இருக்காது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவாங்கல்ல. கரெக்ட். ரொம்ப நல்ல யோசனையா இருக்கேம்மா. ஏன் அவந்திகா, இவ சொல்றத கேளுடி. எனக்கு எரிச்சலா இருக்கு. என்னோட உடம்ப வச்சுக்கிட்டு இப்ப நீங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. வாய மூடுறி. கவிதா சொல்றபடி செய்யறதா நல்லது. ஒழுங்கு மரியாதை அவ சொல்றத கேட்டு நடந்துக்கோ. சரிம்மா, சம்மந்தி வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன? சரிம்மா. வரேன்டி. வரேன் கவிதா. நான் வந்துட்டு போனேன்னு சம்மந்தி மாட்ட சொல்லிடாத. சரிம்மா, சொல்லலாம். வாங்க. நிஜமா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? சத்தியமா சொல்றேன்ப்பா, எனக்கு இந்த கொலையை பத்தி எதுவுமே தெரியாது.
அப்படின்னா கல்யாணத்துல எதுக்கு சதீஷ்ட பேசுனீங்க? இது என்னப்பா வம்பா இருக்கு? கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்ட பேசாம இருப்பாங்களா? நீங்க அந்த மாதிரி பேசின மாதிரி தெரியலையே, கோவமா பேசின மாதிரி இருந்தது. நீங்களும் கண்ணனும் ஜாடமாடியா என்னமோ பேசிக்கிறீங்க. அவங்கிட்ட பேசினது வீடியோல இருக்குது. ஐயோ, சத்தியமா நாங்க சாதாரணமா தான் பேசினோம். நீ தான் தப்பு தப்பா எடுத்துக்கிற. சரி, உங்களுக்கும் உமாக்கா குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை? பிரச்சனையா? எங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை? இங்க பாரு, நான் உமாவோட நெருங்கின ஃப்ரெண்டு. அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா என்கிட்ட தான் முதல்ல சொல்லுவா. அந்த அளவுக்கு நாங்க நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு. இவ்வளவு ஃப்ரெண்டா இருக்கிற நீங்க எதுக்கு உமாக்கா வீட்ல யாராவது இந்த கொலையில சிக்குவாங்களான்னு கேட்டுட்டே இருந்தீங்க? அது மட்டும் இல்ல, நான் முடி எடுத்துட்டு வரணும்னு சொன்னதும் பேருக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய் எடுத்துட்டு வந்தீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா? உமாக்கா குடும்பத்தை சிக்க வைக்கிறதுக்காக அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து இந்த கொலை பண்ணிருக்க கூடாது. என்ன பண்ணி நான் போய் கொலையெல்லாம் பண்ணுவேனா? ஏன் பண்ணிருந்தா? ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ்ல உங்க நடவடிக்கை சரியில்லை. உமாக்கா மேலையும் பூமிகா மேலையும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னதே நீங்க தானே. அவங்கள பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கும் உதவி பண்ணீங்க. இவ்வளவு செஞ்சு நீங்க அவங்க மேல பழி போடுறதுக்காக ஏன் இந்த கொலையை செஞ்சிருக்க கூடாது? ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்ட. உன்னை பெத்த புள்ள மாதிரி வளர்த்தனே. எனக்கு காட்டுற நன்றி கடன் இதுதானப்பா. நீதி நியாயம் பத்திலாம் உனக்கு தெரியாதா? ஐயோ பாருடா, உங்க சித்தப்பா என்னெல்லாம் பேசுறானே. இந்த சீன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு தேவை உண்மை. இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, நான் எடுக்க போற நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். இல்லப்பா, வேண்டாப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு உமா மேல லேசா பொறாம உண்டு. எதுக்காக பொறாமப்பட்டீங்க? எங்களால தொழில் ஆரம்பிச்சு அவ மட்டும் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கா. நாங்க மட்டும் 5க்கும் 10க்கும் சீரழிறோமேன்னு எரிச்சலும் புகைச்சலும் எனக்கு உண்டு. நானும் மனுஷி தானே. ஆனா அதுக்காக கொலை பண்ற அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். என்னால அது முடியவும் முடியாது. ஒருவேளை இந்த கொலையில உமாவும் பூமிகாவும் சம்மந்தப்பட்டிருந்து 2 பேர்ல ஒருத்தர் உள்ள போனா அதனால நடக்கிற கலாட்டாவில குளிர் காயலாமேன்னு சின்னதா ஒரு ஆசை. அதை தாண்டி தப்பு பண்றவ இல்லப்பா உங்க அண்ணி. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோப்பா. இது மட்டும் தானா இல்ல இன்னும் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. இதுக்கு மேல என்னத்த சொல்ல? சரி, இப்போதைக்கு நான் உங்களை நம்புறேன். நீங்க போலாம். டேய் கண்ணா, வாடா முதல்ல இங்க இருந்து போயிடலாம். ஐயோ, அடி பிச்சு எடுத்துருவான்னு பயந்துட்டே இருந்தாமா. ஆமாடா, எனக்கும் பயமா இருக்கு. வா போயிடலாம். நல்லவளா தப்பிச்சோம். ஏய் நில்றா, நீங்க போற வீட்டுக்கு சித்தப்பா. அதான் நீங்க போக சொன்னீங்களே. போக சொன்னது உங்க அம்மாவை மட்டும்தான், ஒண்ணே இல்ல. அம்மா, உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு. அம்மா, அண்ணி நீங்க கிளம்புங்க. அம்மா காப்பாத்துமா. என்ன பண்ணி அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? இங்க பாரு, என் புள்ள என்ன மாதிரிதான் தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான். அதுவும் கொலையெல்லாம் பண்ணவே மாட்டான்பா. இல்ல இல்ல, இவன் மேல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. மாப்பிள்ளையா உட்கார ஆசைப்பட்டவன் இவன். சரவணன் கடத்தலையும் இன்வால்வ் ஆயிருக்கான். அந்த சதீச மணவரையில உட்கார வைக்கிறன்னு உதவியும் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. அண்ணி நீங்க கிளம்புங்க. அம்மா, தனியா விட்டு போயிடாதம்மா. டீ குடு. ஓகே சார். என்னம்மா